வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள போலீஸ் குடியிருப்பில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்து போக்குவரத்து போலீசார் படுகாயமடைந்தார். இதனால் கூடுவாஞ்சேரியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலை ஓரத்தில் கூடுவாஞ்சேரி காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகம், போக்குவரத்து காவல் அலுவலகம், உதவி கமிஷனர் அலுவலகம் உள்ளிட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்த நிலையில் போலீஸ் குடியிருப்பில் பெட்ரோல் பாம் வெடித்ததாகவும் இதில் ஒரு காவலர் காயங்கள் அடைந்துள்ளதாக நேற்று தகவல் பரவி வந்தது. இது மட்டுமின்றி காவலர் குடியிருப்பில் ஒட்டியுள்ள பாழடைந்த போலீஸ் குடியிருப்பில் உள்ள சுத்தம் செய்யும் பொழுது கிளாம்பாக்கத்தில் இருந்து ஆட்களை வைத்து பூட்டியுள்ள வீட்டில் இருந்த பூட்டுக்களை உடைத்து சுத்தம் செய்திருந்த போது மர்மமான முறையில் பாம் வெடித்து இதில் சுத்தம் செய்திருந்தவர் படுகாயமடைந்து பொத்தேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக போலீசாரிடம் கேட்டபோது இது போன்ற எந்த ஒரு தகவல்களும் இல்லை என கூறினர். மேலும் இது தொடர்பாக போலீசின் உயர் அதிகாரிகளிடம் கேட்டபொழுது வாலிபர் ஒருவர் பட்டாசு வெடித்ததாகவும் அதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயம் அடைந்ததாக தெரிவித்தார். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் டிராபிக் போலீஸாக பணிபுரிந்து வரும் சரவணன் என்பவர் பணி முடிந்து கூடுவாஞ்சேரி அருகே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பூட்டியிருந்த காவல் குடியிருப்பின் 2வது தளத்தில் உள்ள ஒரு வீட்டின் பூட்டை உடைத்து சுத்தம் செய்திருக்க கொண்டிருந்த போது லேப்டரில் ஏறி சுத்தம் செய்திருந்த போது 4 வெடிகுண்டுகளில் 2 வெடிகுண்டுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் போலீசாரின் கால் மற்றும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கூடுவாஞ்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த காவலர் சரவணனை மீட்டு பொத்தேரி தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் கூடுவாஞ்சேரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.